ரேஷன் கடைக்காரன் யூடியூப் அன்பு நெஞ்சங்களுக்கு வணக்கம். இந்த காணொலியில் ரேஷன் கடைகளுக்கு எடை குறைவாக பொருள் வரதை பற்றி பார்க்க போகிறோம். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அந்த கிடங்கில் சுமை தூக்கும் பணியாளர்கள் அந்த ஊக்க போட்டு ஒவ்வொரு மூட்டையாக அப்படியே கீழே விடுறாங்க. அந்த காணொலியை நான் இந்த வீடியோ முடிவில் நான் பதிவிடுறேன். இதையெல்லாம் போக்குறதுக்கு அரசு என்ன பண்ணணும்? நான் பொன்னேரியில் மட்டும் சொல்ல, திருவள்ளூர் மாவட்டத்தில் சொல்ல, தமிழகம் முழுவதும் பல கிடங்களில் ரேஷன் கடைகளுக்கு அனுப்பக்கூடிய பொருட்கள் மிகுந்த எடை குறைவாகத்தான் அனுப்பப்படுகிறது. அதிகாரிகள் ஆய்வுக்கு செல்லும்போது ஒரு 50 மூட்டையோ 100 மூட்டையோ அந்த மாதத்துக்கு உண்டான நூல் தைத்து ஏற்கனவே சமசீர் செய்து ஒரு ஓரமாக வச்சுருவாங்க. அதிகாரிகள் வரும்போது அந்த மூட்டையை எடையை போட்டு அப்புறம் சரியான இடையில போகிற மாதிரி அவங்களும் ஒரு இன்ஸ்பெக்ஷன் பார்த்துட்டு வந்துடுவாங்க. இதெல்லாம் எங்கே எடுத்தது அப்படின்னா, இன்றைக்கி பிஓஎஸ் ப்ளூடூத் ரேஷன் கடையில் வெறும் ஒரு 5 கிராம் 10 கிராம் கூட குறைவில்லாமல் ஏழை மக்களுக்கு மிக சிறப்பாக ரேஷன் கடை பணியாளர்கள் மூலமாக பொருட்கள் விநியோகிக்கப்பட்டு வருகிறது. இப்படி எடை குறைவாக வரும்போது இது யாரை பாதிக்கும் அப்படின்னா, ரேஷன் கடை பணியாளரை தான் பாதிக்கும். இன்றைக்கி 1 கிலோ அரிசி 25 ரூபாய் அபராதம். குறைந்த சம்பளத்தில் எப்படி பார்த்தாலும் மாதம் ஒரு 1000மோ 2000மோ இந்த அபராதங்களுக்கே பணியாளர்கள் கையிட்டு கொடுக்குற நிலைமை இன்றைக்கி நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது. இதுக்கெல்லாம் அரசு என்ன சொல்ல போகுது? பணியாளர்கள் தொடர்ந்து எடை குறைவாக பொருள் வருது, எடை குறைவாக பொருள் வருதுன்னு பணியாளர் தரப்பில் சொல்கிறோம். இல்லை பொட்டலமிட்டு கொடுங்கன்னு சொல்கிறோம். இப்படியெல்லாம் சுரண்டல் நடக்கும்போது பொட்டலமிடுவதெல்லாம் சாத்தியமா இல்லையான்றது தெரியல. ஒரு பக்கம் இந்த மாதிரி சுரண்டல் ஏற்படுது, கடத்தல் ஏற்படுது. இதையெல்லாம் தடுக்க வேண்டிய அதிகாரிகள் ஏதோ பேருக்கு ஆய்வு ரேஷன் கடை மட்டுமே இன்றைக்கி ஆய்வு. இன்றைக்கி ப்ளூடூத் பிஓஎஸில் சரியான இடையில் பொருள் கொடுக்கும்போது எதற்காக ஆய்வு? சரி, ஆய்வு பண்ணுங்கள். ஆய்வு என்பது என்ன? ஒரு முறை ஒரு ஆய்வு செஞ்சோம்னா அது ரிப்பீட்டடாக அந்த ஆய்வில் எந்த விதமான குறைபாடு வரக்கூடாது என்பதற்காகத்தான் ஆய்வு நடைமுறைகள் கொண்டு வரப்பட்டது, வகுக்கப்பட்டது. ஆனால் ரேஷன் கடையில் மட்டும் எப்போ பார்த்தாலும் 5 கிலோ 10 கிலோ 5 கிலோ 10 கிலோ எப்படி தொடர்ந்து எடை குறை வருது. அப்புறம் என்ன சொல்லுவாங்க? ப்ளஸில் இருக்குது அப்படி சொல்லுவாங்க. இப்போ இவ்வாறெல்லாம் பொருட்கள் கம்மியாக வரும்போதோ யாராவது ஒரு பொதுமக்கள்கிட்ட நாம் எதனா அதை சரி செய்கிறதுக்கு ஏதாவது ஒரு வேலைகள் செய்ய வேண்டியது இருக்குது. அப்போ பாவம் ஒரு பக்கம் பழி ஒரு பக்கம்ன்றமால எங்கே ஆரம்பமோ அந்த ஆரம்பத்திலேயே எல்லா விஷயங்களும் கரெக்ட் பண்ணணும், எல்லா விஷயத்தையும் சரி செய்ய எல்லாரும் முன் வரணும். இதெல்லாம் ஏதோ அப்படின்ற மாதிரி எல்லாரும் கடந்து போயிடுறாங்க. எடை குறைவுனா ஆமாம், ரேஷன் கடைனா 2 கிலோ 3 கிலோ எடை குறைவாக தான் வரும்னு எல்லாருக்குமே அப்படியே ஏதோ வெட்ட வெளியாக தெரிகிற அளவுக்கு பேசக்கூடிய அளவுக்கு இருக்குது. ஆனால் அதை நம்ம தடுக்கிறதுக்கு என்ன பண்ணுறோம்? இன்றைக்கி பிஓஎஸ் கருவி வந்துடுச்சு, ப்ளூடூத் வந்துடுச்சு, 2 கிலோ சர்க்கரை 2 கிலோ கோதுமை 10 கிலோ அரிசினா 5 கிராம் 10 கிராம் எந்த அளவுக்கு தொழில்நுட்பத்தை முன்னேற்றினீங்க. அதே போல் கிடங்கிலிருந்து எப்படி பொருட்கள் எடை குறைவு இல்லாமல் நேரடியாக ரேஷன் கடைக்கு வரணும், எப்படி இப்போ நம்ம வெளியே விற்பனை பண்ணுறோமோ அதே போல் நுகர்பொருள் வாணிப கழகத்திலேருந்து நேரடியாக இணைச்சி பிஓஎஸில் கனெக்ஷன் பண்ணி சிறப்பான முறையில் கரெக்டான இடையில பொருள் பணியாளர்களுக்கு கிடைக்கக்கூடிய வகையில் வழி செய்யணும். அல்லது முதன்மை சங்கங்கள் இந்த லாரி மற்றபடி இந்த வாடகைலாம் பண்ணால் கூட தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழக பணியாளரே நேரடியாக அந்த நகர்வு பணியை எஸ்கார்ட் செய்கிற பொறுப்பை அவங்க ஏற்றுக்கணும். இன்றைக்கி நமது பணியாளர்களே வரதுனால அங்கே இருக்கிற சூழ்நிலையை அவங்க சொல்லும் போது நாம் எதுவுமே கேட்க முடியல. தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்துக்கு சேதார கழிவுலாம் வழங்கப்படுது. ஆனால் ரேஷன் கடையில் கூட்டுறவு ரேஷன் கடையில் வேலை செய்கிறவங்களுக்கு எந்த சேதார கழிவு இல்லை. இதெல்லாம் எந்த விதத்தில் நியாயம்? இதெல்லாம் அரசு கலையை முன் வர வேண்டும். இன்றைக்கி எவ்வளோ டெக்னாலஜி வந்துடுச்சு. இன்னும் நீங்கள் மூட்டையில் இதே போல் குத்திட்டு ஒரு பக்கம் நீங்கள் குத்தி ரேஷன் கடைக்கு அனுப்புறதும், அதை பாதி வழியில் லாரியில் வர இடத்துல சில பேர் லாரியிலே பழுப்பு போட்டு அவங்க ஒரு 3 கிலோ 4 கிலோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அது கடைக்கு வச்சு பார்க்கும்போது அதிகாரிகள் ஆய்வு பண்ணும் போது என்ன சொல்கிறாங்க? எங்கள் குறை நிறைகள்லாம் அதெல்லாம் நாங்கள் எடுத்துக்க மாட்டோம், நாங்கள் சரியான இடையில பொருள் கொடுக்குறோம், நீ தான் கையெழுத்து போட்டு வாங்கினேன், நான் இடம் வச்சா கம்மியாக இருக்குது, நான் வரும்போது சரி செஞ்சுங்க. இப்படி அவங்க பொறுப்பை தட்டி கழிச்சிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. இதெல்லாம் உணவுத்துறையும் தமிழக அரசும் இதெல்லாம் சரி செய்ய முன் வர வேண்டும். அது மட்டும் இல்லாமல் இந்த பொன்னேரி திருவள்ளூர் மாவட்டத்தில் இந்த மாதிரி ஒரு காணொலியை இந்த வீடியோக்கு அப்புறம் நான் அதை வெளியிடுறேன். இதுக்கப்புறம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடைபெறாத வண்ணம், பணியாளர்கள் பாதிப்புக்கு உள்ளாகாத வண்ணம் தமிழக அரசும் கூட்டுறவுத்துறை உணவுத்துறை எல்லாரும் சேர்ந்து தயவு செய்து பணியாளர்களை காப்பாற்றுங்க. இன்றைக்கி குறைந்த அளவில் சம்பளம் வாங்குகிறாங்க. மாதம் அதில் ஒரு 2000 1500 இந்த மாதிரி பயணிகளுக்கே அபராதத்துக்கே கொடுத்துட்டு போனாங்கன்னா அவங்க எப்படி குடும்பத்தை நடத்துவாங்க? இன்றைக்கி வேணால் போய் இன்ஸ்பெக்ஷன் பார்க்கும்போது பாருங்கள், ஒவ்வொரு ரேஷன் கடையிலையும் கல்லா பெட்டியில் என்ன இருக்குதுன்னா தண்டல் புக்கு இருக்குது.
அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பணியாளர்கள் எப்படி பேர் பண்ணுவாங்க? இன்றைக்கி வந்து குடும்பத்தை பார்க்கணும், பொருளாதார சூழ்நிலையை பார்க்கணும். இதெல்லாம் அரசு தயவு செய்து இதெல்லாம் வந்து கொஞ்சம் சீர்தூக்கி பார்க்கணும். இந்த மாதிரியான விஷயங்கள் நடத்துகிறவங்க மேலாம் கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். எங்கேயோ பண்ணுற தப்புக்கு ஆனால் லாஸ்ட்டில் பாதிக்கப்படுறது யாருன்னா ரேஷன் கடைக்காரருடைய குடும்பம் தான். இந்த காணொலியை இப்போ நான் முடிச்சுட்டு பதிவிடுறேன். நன்றி. அன்புடன் தினேஷ்குமார், மாநில பொதுச் செயலாளர், தமிழ்நாடு அரசு ரேஷன் கடை பணியாளர்கள் சங்கம். நன்றி. ரேஷன் கடைகளுக்கு வரக்கூடிய பொருட்கள் எவ்வாறு அந்த சுமை தூக்கும் பணியாளர்கள் மூலம் இந்த ஊக்கு மூலம் அங்கேயே வந்து கீழே சிந்துற அளவுக்கு ஓட்டை போட்டு அதுக்கப்புறம் கடைங்களுக்கு எடை குறைவாக நகர்வு செய்யப்படுகிறது. இது இந்த கிடங்களில் மட்டும் நடக்கலை, தமிழகம் முழுவதும் இருக்கிற எல்லா கிடங்களிலுமே இந்த விஷயங்கள் வந்து நடந்து கொண்டிருக்கிறது. இது அரசும் கூட்டுறவுத்துறையும் கவனத்தில் எடுத்து இந்த விஷயத்தை வந்து போக்கணும்னு பணியாளர்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். இன்றைக்கி வந்து பிஓஎஸ் ப்ளூடூத்தில் 1 கிராம் கூட குறையாமல் பொதுமக்களுக்கு நாம் வந்து பொருட்களை விநியோகிக்க நிலையில் இந்த நிலையெல்லாம் மாறாமல் பணியாளர்கள் எவ்வாறு பணி செய்ய முடியும்? இதுக்கு அரசும் உணவுத்துறையும் நடவடிக்கை எடுக்கணும். நன்றி.